கார்டுலாம் எடுத்து வச்சுட்டேன், நீங்களே போயிட்டு வாங்கம்மா. நான்லாம் வரல. பா என்ன வெயில், இதுல கூட வரலன்னு திட்டு வரேன். அம்மா திரும்ப ரேஷன் கடைக்கு போறாங்களா? இப்பதானே போயிட்டு வந்தீங்க. ஷோ, யாரு போனா? போயிட்டு ஆதார் கார்டு எடுக்கலன்னு பாதி வழியிலே திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க. கோகிலா, அம்மா பாவண்டி, நீ கூட போயிட்டு வா. ஏன் தனியா அனுப்புற? போடி, உனக்கு என்ன? படிக்கிறேன்னு நல்லா ஜாலியா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க. வெளியில போய் பாரு, தெரியும். என்னால முடியலடா சாமி. அம்மா, ஏய் கோகிலா, என்னாச்சு? ப்ளீஸ் சொல்லிடாத ப்ளீஸ் தி சொல்லிடாத. ஏய் என்னடி, ஏன் கத்திட்டு இருக்க? அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா? என்னடி? அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்ல நான் யாரும் இல்லடா. அம்மா என்றழைக்காத உயிர். வெளியில வெயில் ஓவரா இருக்குன்னு இப்ப ஒத்துக்கிறேன். உனக்கு மூளை இலகி பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. முழி, இப்படிதான் அப்படியே நல்லா கண்ணை உருட்டி முழிச்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டே இரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு பைத்தியம் தான் உறுதின்னு சர்டிபிகேட்டே கொடுத்துருவாங்க. அப்புறம் யாரு கல்யாணம்னு பேசிக்கிட்டு இந்த வீட்டு தசை பக்கம் கூட வரமாட்டாங்க. அதானடி உன் ஆசை? கொஞ்சமாச்சும் அடக்க உடக்கமா பொண்ணு மாதிரி நடந்து கொடி. ஆமா, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பாடினேன். நீ அம்மா இவ்ளோ சீரியஸாவே இருக்க? அப்பப்ப கொஞ்சம் சிரியேன். குடும்பமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். மொத்த குடும்பத்துக்கு இலகி போச்சுன்னு எல்லாரும் சொல்லட்டும். லூசாடி, உன்னையெல்லாம் எப்படிதான் ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க போறேனே தெரியல. இதுல அந்த ரேஷன் கடைக்காரங்க வேற ரேஷனுக்கும் போகல, ஃபேஷனுக்கும் போல. என்னடி அம்மா ரேஷனுக்கு போலன்னு சொல்றாங்க? அம்மா ப்ளீஸ் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏண்டி, காதலிக்கிறது நீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதும் நீங்க, திட்டு வாங்குறது மட்டும் நானா? நான் திட்டு வாங்கிட்டு நிக்கிறேன் உனக்கு? ரேஷன் கடைக்கு அம்மா போகலன்னு சொன்னதுதான் உனக்கு முக்கியமா இருக்கா? இந்த பாரு, இவங்க நின்னு என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கோகிலா ப்ளீஸ் டி, கத்தாதடி. ஏண்டி, இதுதான் உன்னோட ப்ராஜெக்டா? சூப்பர்டி, சூப்பர். நீ படிக்கிறன்னு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு அம்மாக்கு தெரியல. என்ன அடக்க உடக்க இல்லன்னு சொல்றாங்க. தேவைதானே எனக்கு? அம்மா தாயே, உன்னை யாரும் குத்தம் சொல்லல. சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கதிர் தான் ரேஷன் கடையில இருந்து பேசுற மாதிரி போய் சொல்லி உங்க 2 பேரையும் வெளியில போக வைக்க பிளான் பண்ணிருக்கான். அட பாவி, நானும் அம்மாவும் வேகாத வெயில்ல லொங்குன்னு அவ்வளவு தூரம் நடந்துட்டு வந்திருக்கோம். ஆதார் கார்டு எடுக்கலன்னு அம்மா என்ன ரோட்ல எல்லாம் திட்டிக்கிட்டே வந்தாங்க, தெரியுமா? எல்லாம் உன் வேலைதானா? இரு, நான் அம்மா கிட்ட சொல்லாம விட மாட்டேன். இதுல என்ன மறுபடியும் அம்மா கூட ரேஷன் கடைக்கு அனுப்ப நீ ட்ரை பண்ற. உனக்கு எவ்வளவு இருக்கும்? எல்லாம் உன்னாலதான் கதிர். கோகிலா அம்மா கிட்ட திட்டு வாங்கினா, நான் இப்ப இவ கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீ நல்லா ஜாலியா இருக்க. ஜாலியாவா? நானும் வந்ததுல இருந்து உன்கிட்ட திட்டு மட்டும் தானே வாங்கிட்டு இருக்கேன். தப்பு செஞ்சது நீ தானே? எங்க, அதுக்கு தான் நீ வாய்ப்பே கொடுக்கலையே. ஏய், என்னடா நடக்குதுங்க? இந்த பாருங்க, நான் இங்கதான் இருக்கேன். அதான பிரச்சனையே. போய் மூடிக்கிட்டு நில்லு. கோகிலா, நிஜமாவே இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் இவனாலதான். ஷோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்ல.